நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்கள் எதிர்காலம் நல்லா இருக்கும். நீங்கள் இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆமென். அநேகர் உங்களை பார்த்து பொறாமைப்படுற அளவில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். 14 வாசிங்க. அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் மேல் பரிதாபப்பட்டார்கள் என்றல்ல, பெலிஸ்தர் அவன் மேல். சொல்லிடுங்க, நான் உங்களை பிளஸ் பண்ணுறேன். அநேகர் உங்களை பார்த்து பொறாமப்படுகிற அளவில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதுதான் உங்களுடைய வெற்றி. அவன் பார்க்குறான், ராஜா பெலிஸ்தர் பொறாமப்படுறான். டே, பஞ்ச காலத்தில் இவன் ஆசீர்வதிக்கிறான், இவன் ஐஸ்வர்யவன் ஆகிறான். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அவன் வர வர என்ன செய்கிறான்? 13 விருத்தி அடைந்தான். அவன் மகா பெரியவனானான். பெலிஸ்தர் அப்படின்னா ஒருத்தர் 2 பேர் அல்ல. எப்படி? ஒரு தேசமே, ஐயோ, ஒரு தேசமே ஈசாக்கை பார்த்து, ஒரு மனிதனை பார்த்து ஒரு தேசமே பொறாமப்படுகிற அளவில் கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். அந்த இயேசு இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். இதுதான் சார் உங்களுடைய ரிசல்ட்டு. நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் எதிர்காலம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. எப்போ நீங்கள் தோல்வியில் போவீங்கன்னா, பணம் போனனால நீங்கள் தோல்வியில் போக மாட்டீங்க, வேலை போனனால நீங்கள் தோல்வியில் போக மாட்டீங்க, உங்களை நேசித்த நபர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பினதுனால நீங்கள் தோல்வியில் போக மாட்டீங்க. அவர் எப்போ உங்களை விட்டு விலகிறாரோ அப்போ தான் நீங்கள் தோல்வியில் போவீங்க. அவர் உங்கள் கூட இருக்கிற வரைக்கும் எவன் போனால் என்ன? ஆமென். அப்படி தானே? யோசேப்பை விட்டு அப்பா போனார், அம்மா லிட்டராட்டே போயிட்டாங்க, அண்ணன்மாருங்க துரத்தி விட்டுட்டாங்க, யாரும் கிடையாது, பணம் கிடையாது, இருந்த வஸ்திரத்தையும் கலத்திட்டானுங்க. ஸோ இப்போ வித்தவுட்டு, ஸோ யாரும் கிடையாது, நோ ப்ராப்ளம். அதனால் யோசேப்பு தோற்று போனன்னு அர்த்தம் கிடையாது. யார் போனால் என்ன? யார் கூட இருந்தா? ஐயோ 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 சத்தமாக சொல்லுங்கள். கர்த்தர் கூட யோசேப்போடு கூட இருந்தார். எல்லாம் ரிட்டர்ன் திரும்ப வந்துச்சு. இவன் தேடி போகலை, எல்லாம் அவனை தேடி தேடி வந்துச்சு. ராஜா தேடி வர்றான் யோசேப்பை, இருக்கிற சிறைச்சாலைக்குள்ள. அப்பா யோசேப்பை தேடி வர்றாரு, அண்ணன்மாருங்க யோசேப்பை தேடி வர்றாரு. இவங்கெல்லாம் தேடி வரும்ப யோசேப்பு கிங்கா ஆண்டவர் சிங்காசனத்தில் உட்கார வச்சார். நம்ம ஆண்டவரை பற்றி என்ன நினைச்சிங்க? ஆமென். அதனால தான் நம்ம ஸ்பிரிச்சுவலுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அவரை விட்டுட்டோம் அப்படின்னா நீங்கள் குழியில் போயிட்டீங்கன்னு அர்த்தம். அவரை விடலை அப்படின்னா எது போனாலும் கவலைப்படாதுங்க. மேக்னெட்டில் ஒவ்வொரு இரும்பு துகளும் வந்து ஒட்டுற மாதிரி நம்மிடத்தில் ஒவ்வொன்று கருத்து ஒட்ட வைப்பார். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்.